விண்ணிலும் மண்ணிலும் வாழும் எல்லாம் எங்களின் பிறப்பிடமே எங்கள் தந்தையே, இதோ பிள்ளைகள் என்ற முறையில் உரிமையோடு கேட்கிறோம். உம் ஆட்சிமையின் வளர்க்கேற்க உம்மாவியினால் எங்கள் உள்மனதில் நாங்கள் வலிமையும் சக்தியும் பெற அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்ள செய்தரும். அன்பே எங்கள் வாழ்வோடு ஆகிவே அருளை அதன் அடிப்படையமாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறைமக்கள் அனைவரோடு சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உயிர்ப்புற செய்தலும் அங்கு கடந்த நாங்கள் உணர்த்தப்பட்டு முழு நிறைவடைய அருள் புரிவீராக. ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக அழியா புகழும் மகிமையும் என்றென்றும் எல்லா தலைமுறையும் ஒளிவிடுவதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, என் பாவங்களுக்காக அழைக்கப்பட்ட உம் திருமகன் இறைவனின் வழியாக உம் அன்பை பொழிய திருமணம் பண்ணீரே. அதே அன்பை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முழங்கால் படியிடுவோம். நவநாள் ஜெபம். கேள்விகள் கொடுக்கப்படும், கேள்விகள் கண்டறிவீர்கள், தட்டுகள் திறக்கப்படும். இயேசுவே, உன் வாக்கையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உன் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை அவரவர் கருத்துக்களை இப்பொழுது நாம் நினைவு கூறுவோம். அதே சமயத்திலே பங்கம் திருவிழாவானதை நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வோம். இரக்கத்தோடு கேட்டவர்களும் எங்கள் அன்பான நீரே எங்கள் சரணமென்று ஓடி வந்தோம். இக்கட்டில் நீரே எங்கள் துணை, துன்பத்துயரில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனைகளில் நீரே எங்கள் அருள். நாங்கள் எழுப்பி மன்றாடுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் விருப்பப்படிகளே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிராகரையும் மனமுடைந்திருக்காமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒரு பொருளாகாமல் என்றும் சித்தத்திற்கு அமர்ந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். திருப்பலியின் கருத்து. ஓ இயேசுவே திருவிழே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒன்றான உம்மை ஆராதிக்கின்றோம். மக்கள் நன்றி கொள்கிறோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்படியே தந்தைக்கு அர்ப்பணித்து எங்கள் பலமான நன்மைகளை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். ஆமென்.
தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவருடைய இறையிறக்கத்தை பெறுகிற ஒவ்வொரு ஆன்மாக்களுமே ஆண்டவரை நிறைவாக பெற்றுச் செல்கிற மனங்களாக மாறிவிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய மனதில் நேரங்களிலே பொய்யானை விடுபடுகிற மனங்களாக மாறிக்கொண்டிருக்கும். ஆண்டவருக்கு எதிராகவும் நம் வாழ்கிற உண்மையான வாழ்வுக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கை பொய் சாட்சியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவருடைய உன்னத இதயத்திலிருந்து பெறுகிற அந்த இறையிறக்கத்தை நாம் எண்ணி ஆண்டவரில் வாழ்கிறோமா? அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய திருவுள்ளத்தை உண்மையாகவும் உள்ளத்தில் ஏற்று வாழ்கிற மனங்களாக மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அவருக்கு சாட்சியம் பகிர்ற வாழ்க்கையாக மாறுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ இந்த திருப்பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாயிருக்கிற நம்முடைய குற்றங்களை எண்ணி பார்த்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுமோ. எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வராக.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகனின் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்யப்பெற்று அவரது உணர்வினால் பற்றி எறிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உருவுக்கு ஒத்திருக்க செய்து நிலையான மீட்பில் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக் கொண்டிருந்தார். எலியா அவரை சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் அவர் 7 மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன்னே வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. என் இதயம் மக்களுக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நுழைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார். உம் அன்பனை படுகொழியை காணவிட மாட்டார். பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 33 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய்யாணையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோரிடமிருந்து வருகிறது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய ஆலய முற்றத்திலேயே ஒரே குடும்பமாக இணைந்து வந்திருக்கிற இந்த நாளிலே ஆண்டவர் இறை வார்த்தை மூலமாக நம்மோடு பேசியிருக்கிறார். எலிசாவுடைய அழைப்பை குறித்து முதல் வாசகத்திலே கேட்டோம். கொடுக்கப்பட்ட அழைப்பிலே பிரமாணிக்கமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய தலைவராகிய எலியாவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார் என்பதை முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். நற்செய்தி நூலிலே ஆண்டவர் ஆணையிடுவதை குறித்து சொல்லுகிறார். உங்களுடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 18:21 வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. வாயாடுவோர் தங்களுடைய பேச்சின் பயனை துய்த்துணர்வர். வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இன்றைய உலகப் போக்கை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே, வியாபார உலகத்திலே 2 முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள்: கேரண்டி, வாரண்டி. கேரண்டி, வாரண்டி எதுக்காக பயன்படுத்துகிறார்கள் சொன்னால், நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறார்கள். இந்த வியாபார யுத்தியில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை தான் பல வேளைகளில் அரசியல் தலைவர்களும் பயன்படுத்தி விடுகிறார்கள். மக்களை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக கேரண்டி 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 என்று தொட்டது தொண்ணூறுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பதன் மூலமாக எங்களை நம்புகள், எங்களை நம்புகள் என்று சொல்கிறார். ஒரு மரத்தினுடைய தன்மை அந்த மரத்தின் கனியை கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தையை கொண்டு நாம் எப்படிப்பட்டவர் என்பதை எளிதாக பிறர் நம்மை புரிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, தன்னுடைய நாவை காத்து கொள்ள விரும்புகிறவர் தன்னுடைய உயிரையும் காத்துக்கொள்ள முடியும். நாவடக்கம் மிகவும் முக்கியமானது என்பதை சொல்கிறார். வியாபார உலகத்திற்கு கேரண்டி, வாரண்டி இருக்குது என்றால் அவர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை விற்பனை செய்வதற்காக அதை பயன்படுத்துகிறார். நமக்கு கேரண்டியும் வாரண்டியும் கடவுள் ஒருவரே. எந்த ஒரு மனிதனும் நமக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. எந்த மனிதனுடைய வாயின் வார்த்தையை நம்பி நாம் ஏமாறக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் என்று இருக்கட்டும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும். அதாவது எதையும் மிகைப்படுத்தி பேசாதீர்கள், எதையும் குறைவாக மதிப்பிட்டு பேசாதீர்கள், உள்ளதையும் உள்ளவாறே நீங்கள் பேச கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய நாவுக்கு காவல் வைத்தரலாம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய நாக்கு பக்கத்தில் ஒரு வாட்ச்மேன் நிறுத்துவோம் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு வாட்ச்மேன் அவசியம்?
பாதுகாப்பு. என்னுடைய வாயின் வார்த்தை பிறருடைய வாழ்வை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. இனிமையான வார்த்தைகள் நிறைய நட்பையும் உறவையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். வன் சொல், கொடுமையான வார்த்தைகள் நம்மை தனிமைப்படுத்திவிடும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் பவுலடியார் தெளிவாக சொல்கிறார், உண்மையானது எதுவோ, நேர்மையானது எதுவோ, கண்ணியமானது எதுவோ, மதிப்புக்குரியது எதுவோ, ஏற்புடையது எதுவோ அவற்றையே நாடுங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தையிலே உண்மை இருக்க வேண்டும். வாய்மாலம் இருக்கக்கூடாது, போலித்தனம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. பரிசேயர்களை குறித்து இந்த நற்செய்தியை ஆண்டவர் தெளிவாக சொன்னார், பொய்யாடையிடாதீர்கள், கடவுளுடைய பெயரை வைத்து மக்களை ஏமாற்றாதீர்கள் என்று பரிசேயர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிற வேளையிலே பொய் இன்றைக்கு உலகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. இல்லாததை இருப்பது போல் காட்டுவதும் இருப்பதை இல்லாதது போல் காட்டுவதும் பொய், போலித்தனம். அதற்கு நாம் ஆளாகக்கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தைக்கும் நம்முடைய செயலுக்கும் ஒற்றுமை இருக்க வேண்டும். சொல்வது ஒன்றும் செய்வது வேறொன்றுமாக இருக்குமானால் உலகத்தில் எந்த மனிதர்களும் நம்மை நம்ப மாட்டார்கள். நம்முடைய நம்பகத்தன்மை எதில் அடங்கி இருக்கிறது என்றால் நம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ்வு இருக்கிறதா என்று மக்கள் பார்ப்பார். வாய்ச்சொல் வீரராக இன்றைய உலகத்தில் நம்மால் வாழ முடியும். ஏனென்றால் வார்த்தை ஜாலத்தின் மூலமாக அநேக பேரை நம்ப வைக்க முடியும். ஆனால் என் வாழ்க்கை எத்தகைய வாழ்க்கையாக இருக்கிறது கடவுளுக்கு தெரியும். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுத்தாக வேண்டும். உங்கள் வார்த்தையை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள். உங்கள் வார்த்தையை கொண்டே நீங்கள் குற்றவாளிகள் என்றும் கருதப்படுவீர்கள். உலகத்தின் பார்வையில் நாம் குற்றமற்றவர்களாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளின் பார்வையிலே தூய மாசற்றவர்களாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஆண்டவரிடம் இந்த நாளிலே மன்றாடுவோம். ஆண்டவரே, அதிகாலை வேளையிலிருந்து இரவு தூங்க போகும் வரை என்னுடைய வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வைத்தருளும். ஆண்டவரே, எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை உடைய தூய ஆவியானவர் எனக்கு கற்றுத்தருவாராக. ஆண்டவரே, எதை பேசக்கூடாது என்று நீர் நினைக்கிறீரோ என்னுடைய வாய்க்கு நீர் பூட்டு போடும். ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் காயப்பட்டவர்களுக்கு மருந்தாக இருக்கிற புரிவீராக. என்னுடைய வாயின் வார்த்தைகள் இனிமை மிகுந்த வார்த்தைகளாக இருக்கிற புரிவீராக. என்னுடைய வாயின் வார்த்தைகள் பிறரை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிற புரிவீராக என்று மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம் பாவத்தால் இறையன்பை இழந்த போதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய நம் ஒரே மகனையே மனிதனாக அனுப்பி அவரது திருதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். அத்தகைய அளவு மிகுந்த அன்பான தேவனிடத்திலே நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். உங்கள் பதிலுரை. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ், பேராயர் பீட்டர் பெச்சாடோ, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறை அரசை பரப்ப அயராது ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டுமென்று இறைவாம மன்றாடுகின்றோம். திருஇருத படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தரணும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திருஇருதத்தின் சிறப்பான ஆசிரியை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜபம், தன்னால் மற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகின்றோம். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திருஇருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று
மகிழ்வோடு வாழ வழியாக இருக்க வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் திருப்பலில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்திரலும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திருத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட கருத்துக்காக மௌனமாக வேண்டுவோம். எல்லாம் வல்ல பரிசுத்த தந்தாய், நேர்மையுள்ள உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நன்மனதோடும் உமது திருசந்தையில் பணிபுரிகிற ஆசிக்கின்றோம். ஆனால் பலவீனர்களான நாங்கள் சோதனைகளான அலைகழிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உமது திருமகனின் திரு இதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து உமது திருமணம் நாங்கள் எழுப்பிய இந்த மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்த்திருடுமாறு திருமண இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரியினுடையதும் உங்களுடையதுமான இப்பது எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கம் நிறைந்த தந்தையே, நீரங்கள் மீது பொழிந்த அளவில்லாத அன்பினால் உம்முறை திருமகனை சொல்லற்கரிய இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அதனால் அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றிப்பில் நிறைவடைந்து நாங்கள் உமக்கு ஏற்ற காணிக்கையாகுமாறு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமல்ல எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எங்களிடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும்
சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே நமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் அணிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திருவையின் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்தை அனைவரும் மீட்கப்பெறவும் மீட்பளிக்கும் நூற்றுகளிலிருந்து அனைவரும் மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஏத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடலாம். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இந்த புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் ஓர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிணத்தையும் மக்கப்பு கொடுக்கின்றோம். நம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அந்த திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் பீட்டர் மச்சாடோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். உயிர்கிழமை எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளிநுழையற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மின்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றனர். ஆண்டவரை நோக்கி அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை உருக்கத்தோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமை என்றாடுங்கள். உமது இரக்கத்தின் உதவியாளர்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் நம்பியிருக்கும் எதிர்நோக்கிற்காகவும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தது. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் பாராமல் உமது திரு அவை மீது வைத்திருக்கிற ஒரே நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது அமைதியும் சமாதானத்தை தந்தனும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர் தாண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் ஒருவருக்கோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையுமே அவருடைய திருவுளத்திற்கு ஏற்ப நாம் வாழ, அவருடைய திருவுளத்தை வாழ்வாக்க ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ இந்த செம்மறியின் வழியாக நம்மை அழைப்பு கொடுக்கிறார். செம்மறியின் திருவிருந்தருக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர்.
உன் அன்பின் திருவச்சாதனமாகிய ஆராதனைக்குரிய நட்புகளே, செய்கின்ற நிந்தையாவானது பரிகாரமாக எங்களை கழுகின்றோம். இன்று முதல் எங்கள் நினைவு சொல் செயல்களையும் நாங்கள் படும் துன்ப வருத்தங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் துணை வாழ்வாழ துணை செய்தலும் எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் காதலாய் இருக்க புரியும். ஆமென். யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணகர் தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பட்டியல் செய்த பிறருக்கு சுடரும் உமது அரசின் கருணைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்பவர்களாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கவும் நல்லோராக உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகளும் முழு அண்டவெளியிலும் புதிய இடங்களும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான காலத்தையும் எதிர்நோக்கி திருப்பயணிகளாக எழுப்பி தூங்கி எழுப்பவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாக. ஆமென். நன்றியோடு ஒன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் அருளுடையால் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவர்கள் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி விண்ணவர்கள் அவருடைய மாட்சியில் பங்கேற்பதாகும் எங்களை தகுதி பெற அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நோயாளிகளை ஆசீர்வதித்து ஆண்டவரே, ஆண்டவர்களோடு இருப்பாராக. கிறிஸ்துவுக்காக தலைவன் ஆண்டவராகிய இயேசுவே கிறிஸ்துவை உங்களை பாதுகாக்கும் உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக